யூடியூப்ல வெறும் $20 $30 மட்டுமே மாசம் வந்து சம்பாரிச்சு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டீங்களா? வெறும் ஆட மட்டுமே நம்பி உங்க சேனல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கா? இனி கவலைப்படாதீங்க. யூடியூப்ல டாக் ப்ராடக்ட்ஸ் கூட ஒரு விஷயம் இருக்கு. இந்த டாக் ப்ராடக்ட்ஸ்ல நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண மூலமா அதை யாராவது கிளிக் பண்ணி பை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 3% இருந்து 10% வரைக்கும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால ஒரு மாசம் ஒரு $100 வந்து ரொம்ப ஈஸியா ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபுல் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த டாக் ப்ராடக்ட்ஸ் நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மொத்தம் 3 விதமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்னு உங்க சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்க மியூசிக் ரிலேட்டடாவோ இல்ல ஆர்டிஸ்ட் ரிலேட்டடாவோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்க கூடாது. மூணாவது உங்க சேனல் பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் கேன் சேனலா வந்து இருக்க கூடாது. இந்த 3 கிரைட்டீரியா வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால இந்த டாக் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா அதே ஷாப்பிங்ல கூட விஷயம் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஜெனரலா நம்ம எப்படி வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டுருப்போம். அப்படி இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம். அப்படி இல்லாம இப்ப நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அந்த இடத்துல வந்து நம்ம டாக் பண்ணிக்கும் போது நிறைய விதமான சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகே பிரதர், டாக் ப்ரைஸ்னா எதுக்கு பிரதர் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க ஒரு வீடியோ வந்து பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க சொல்றதுக்கு பதிலா அந்த ஒரு வீடியோட ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டே வந்து டைரக்டா வந்து நமக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டைரக்டா வந்து பை பண்ணிப்பாங்க. சோ அந்த கிளிக் பண்ணி பை பண்ற அந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பை பண்றதோட இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பை பண்ணிப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதுல வந்து Flipkart அண்ட் Myntra ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். Amazon ப்ராடக்ட்ஸோ இல்ல மத்த அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸோ வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றவங்க மொத்தம் 2 விதமான கேட்டகரி இருப்பாங்க. ஒன்னு வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 2 கேட்டகரியிலுமே நம்ம எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்றது நம்ம பார்த்தலாம். முதல்ல யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்ல வந்து எப்படி ஆட் பண்றது நம்ம பார்த்துருவோம். யூடியூப் ஸ்டுடியோ வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம பண்ணிருக்கக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். எந்த வீடியோல நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். மேல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக் ப்ராடக்ட்ஸ் கூட ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டாக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாவே இந்த ரூல்ஸ் இருக்குங்க. நீங்க என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்க பண்ண போறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேமிங் கீபோர்டை வந்து நீங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் நீங்க வந்து டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து டாக் பண்ண கூடாது. ரெண்டாவது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை தெளிவா வந்து இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கணும். மூணாவது அந்த ப்ராடக்ட் பத்தி டீடைலா சொல்லிருக்கணும். எந்த வித தப்பான விஷயத்தையுமே வந்து சொல்லிக்க கூடாது. நாலாவது முக்கியமான பாயிண்ட், பிராண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் தான் வந்து நீங்க கன்வே பண்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்க வேற எதையுமே வந்து பேசக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அந்த டாக் ப்ராடக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியுங்க. இந்த ஒரு வீடியோல வந்து நான் ஒரு கேமிங் கீபோர்டை பத்தி நான் பேசியிருக்கேன் அப்படின்னா அந்த கீபோர்டை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டோட லிங்கையுமே வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போதைக்கு யூடியூப் ஸ்டுடியோல பாத்தீங்க அப்படின்னா 2 பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண முடியும். ஒன்னு Flipkart, ரெண்டாவது Myntra. இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இதுல வந்து நீங்க டாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் கீபோர்ட்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இதுல நிறைய விதமான கீபோர்ட்ஸ்லாம் வருது. நமக்கு என்ன கீபோர்ட்ஸ் தேவையோ அதை வந்து இந்த இடத்துல பிளஸ் ஐக்கன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அந்த ஒரு கீபோர்ட்ஸ் வந்து இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டன் அப்படின்னு ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா கீழே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்டை கீழே வந்து காமிச்சிரும். அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து கீழே டெலிட் பட்டன் இருக்கும், அதையுமே கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மொபைலை பொறுத்தவரைக்கும் சேவ்டு ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இது ஷோ ஆகுது. நீங்க ஒவ்வொரு தடவையுமே நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப முதல்ல தான் சர்ச் பண்ணணும். நீங்க ஃபைனலா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேல சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வெப்சைட்ல போயிட்டு எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே எண்ட்ல ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பிளஸ் ஐக்கான் இருக்கும்ல, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஷோ ஆகாது, திரும்ப சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எடிட் ப்ராடக்ட்ஸ் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து ஏதோ லிங்கையோ இல்ல ப்ராடக்ட்ல வந்து இந்த சர்ச் பண்ணலாம். இப்போ அவங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா விதமான ரிசல்ட்ஸ் இருக்கும். நமக்கு என்னென்ன கீபோர்டு வேணுமோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்கும் இந்த வெப்சைட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இதுல சேவ் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு அதுல இருக்காதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இதுல இருக்கும். அது எப்படி வந்து சேவ் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ சேவ் ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷோ ஆகும். ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல டெலிட் பண்ணா கூட நம்மளால அந்த சேவ் ப்ராடக்ட் வந்து பார்த்துக்க முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தூரம் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சிடும். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நமக்கு 3.4% வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். அதாவது 100 ரூபாய்க்கு 3.4% அப்படின்னா ₹3.40 வந்து கிடைக்கும். அது 1900 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 64.6 வந்து நமக்கு இதுல கிடைக்கும். சோ இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா திரும்ப எடிட் பட்டனுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் பண்ணிட்டு திரும்ப டன் வந்து கொடுத்துடலாம். சோ இந்த மாதிரி ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்மளால இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி சேனல்ஸ்ல நீங்க பண்றீங்க, இந்த மாதிரி வீடியோஸ்ல வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா மறக்காம டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சேல்ஸ் நிறையவே வரும். மாசம் ஒரு $100 ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அடுத்து இந்த டேக் ப்ராடக்ட்ஸ்ல மொத்தம் 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்னு பேசிக் ஆப்ஷன்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேவ் ப்ராடக்ட்ஸ், மூணாவது பாத்தீங்கன்னா டைம் லேப்ஸ். இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதையுமே கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆட் பண்றதுக்கு உங்களோட வீடியோ எப்படி இருக்கணும், எவ்வளவு நேரம் வீடியோ போட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோவா இருக்கணும். அதுவும் அந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் 1 நிமிஷத்துக்கு மேலேயாவது நீங்க வீடியோ வந்து பண்ணிருக்கணும். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஈஸியா அந்த டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இந்த டேக் ப்ராடக்ட்ஸ் மூலமா அங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்றேன். இல்ல பிரதர் நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீ ஒண்ணு இல்ல, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த நிறைய வந்து நம்ம கன்வர்சேஷன் வந்து பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு டேட்டா டிஎம் பண்ணுங்க, வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ ஓகே गाइस, இதுதான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல நினைச்சது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைமிங்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை டாடா.